மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையுடன் இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ராஜகுமரன் அழைப்பில் உள்ளார். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்கள். இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களுடைய இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். காவல்துறையினருடைய அணிவகுப்போடு அது நடைபெறுகின்றது. ஏனென்றால் முதலமைச்சர் நேற்று உத்தரவிட்டிருந்தார். முழு அரசு மரியாதையோடு இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களுடைய இறுதிச் சடங்குகள் நடைபெற வேண்டும் என்று. அதன்படி பெசநகர் மின்மயானத்தை அவருடைய உடல் சென்றடைந்த பிறகு அங்கே துப்பாக்கி குண்டுகள் முழங்க 3 சுற்றுகளாக காவல்துறையினர் துப்பாக்கி குண்டுகளை முழங்கச் செய்து இறுதி அஞ்சலி செய்து இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளை தொடங்கி வைப்பார்கள். அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப பாரம்பரிய முறைப்படி இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களுடைய இறுதிச் சடங்குகளை பார்வையிட்டு வருகின்றார்கள் என்பதையும் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் பெசநகர் மின்மயானத்தை பாக்யராஜ் அவர்களுடைய உடல் சென்றடைய இருக்கின்றது. கே பாக்யராஜை பொறுத்தவரை திரைக்கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு இயக்குனர், எழுத்தாளர் என்பதையும் பார்த்து வந்தோம். திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக இன்றளவும் தொடரக்கூடியவர். அவருடைய உடலை சுமந்து செல்லக்கூடிய வாகனத்தில் எம்ஜிஆர் உள்ளிட்ட தலைவர்களோடு அவருக்கு இருந்த நட்பை எடுத்து காட்டக்கூடிய வகையிலான புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். அன்புடன் உங்கள் கே பாக்யராஜ் என்பதாக எழுதப்பட்டு அதில் அவர் கையெழுத்திட்டிருப்பதை போன்ற அந்த ஒரு சுவரொட்டியும் இடம்பெற்றிருப்பதை காணுகின்றோம். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியை வந்தடைந்திருக்கக்கூடிய அவருடைய உடல் இன்னும் சற்று நேரத்தில் பெசன் நகர் மின்மயானம் சென்றடைய இருக்கின்றது. மகன் மற்றும் மனைவி உள்ளிட்டவர்கள் அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். நேற்று காலை முதல் நடைபெற்று வந்த இறுதி அஞ்சலி தற்போது நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் பெசன் நகர் மின்மயானத்தில் இறுதிச் சடங்குகள் தொடங்க உள்ளன. பாக்யராஜினுடைய இந்த இறுதி ஊர்வலத்தில் அவரை நேசிக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான திரையுலகை சார்ந்தவர்கள், பொதுமக்கள் என்று பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.